ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி பேர் வந்து என்ன அப்படின்னா ஜீனி மிளகாய். ஜீனி மிளகாய் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு அப்படின்னு. இது வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய ஒரு மிளகா. அதனால தான் அதுக்கு பேர் ஜீனி மிளகாய் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதிகமாக காரம் இருக்கிற இந்த மிளகாய்க்கு வந்து ஏன் ஜீனி மிளகான்னு பேர் வச்சாங்கன்னு தான் தெரியலை. நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக இது வந்து நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த மிளகாயை வந்து நீங்கள் ஒரு 3 மிளகாய் இல்லாட்டி ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து நல்லா காரமாக இருக்கும். இந்த மிளகாய் வந்து நீங்கள் சாம்பார் செய்ய யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சட்னி, ஊறுகாயெல்லாம் செய்யலாம். அந்த மிளகாய் வந்து நீங்கள் போட்டு நல்லா மோர் ஊற்றி நல்லா வச்சு நல்லா வெயிலில் காயப்போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஊறுகாய் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.